Hi brothers and sisters, welcome to this new video. அதாவது கொரோனா ஃபாலுக்கு அப்புறமாக, அதாவது மார்ச் 2020க்கு அப்புறம் 5 வாரம் தொடர்ந்து இறங்குச்சு நிஃப்டி. அதுக்கப்புறமாக இப்போ தான் இறங்கியிருக்கு. இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது முக்கியமான வீடியோவாக இருக்கும். எல்லா வீடியோ நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக டெக்னிக்கலாகவும் பார்த்துருவோம், மண்டே எப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த சார்ட்டை பார்த்துருங்க, இதை பாருங்கள், இது வெளியே வந்துடும். தெரியுதா? ஒரு வாரம் 2 3 4 5 எல்லா வாரமே முந்தின வாரத்துடைய லோவே பிரேக் பண்ணி வருது. இதுதான் ரொம்ப பியூட்டி மீன்ஸ் இறங்குறது மனசு வருத்தம் இருந்தாலும் சார்ட் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை பாருங்க, கிளீனாக இறங்கிட்டு வருது. சரி, இதுக்கு முன்னாடி எப்போ இருக்கு இந்த சார்ட்டை மூவ் பண்ணுறேன் பாருங்க. 2020 வரை மூவ் பண்ணுறேன். இது பாருங்க, எந்த 5 கண்ணும் கிடையாது. 2020 மார்ச்சில் தான் இந்த கொரோனா டைமில் தொடர்ந்து 5, அதாவது 1 2 3 4 5 6வது கேண்டில் வந்து அதோடைய லோவை வந்து பிரேக் பண்ணாமல் மேலே போயிடுச்சு. சரியா? கிட்டத்தட்ட சமன் செஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த கொரோனாவுடைய 5 கேண்டில் இதை சமன் செஞ்சிருக்கு இந்த வாரம். சரியா? ஃபர்ஸ்ட் மற்றதெல்லாம் நம்ம வீக்லி ரிப்போர்ட்டில் பார்ப்போம், இன்னும் ஃபர்தராக என்னென்ன முன்னாடி நடந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நம்ம இந்தியா வந்து ட்ரம்ப் வந்து டெட்லி எக்கனாமின்னு சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தையை. அதுக்கு பியூஷ் கோயல் வந்து டெட் எக்கனாமின்னு சொன்னதுக்கு ஒரு தடவை அவங்க அரைஞ்சாங்கன்னு எடுத்துட்டா கூட பியூஷ் கோயல் வந்து 5 தடவை அரைஞ்சிருக்காரு. 1 2 3 4 5 5 டைம்ஸ் அரைஞ்சிருக்காரு. அது பார்த்துடலாம். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. நம்பர் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக தான் இந்தியா எதுவுமே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு அடிபணியலை, அமெரிக்காவுடைய வார்த்தைக்கு அடிபணியலை. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்தியா வந்து டெட் எக்கனாமி கிடையாது, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. ஃபாஸ்டாக க்ரோ ஆகிட்டு தானே இருக்கு. 2. 3வது, ஜிடிபியில் வந்து நம்பர் 4 இருக்கு இந்தியா. சூன் 3 மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 4வது வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், அதாவது இந்தியா வந்து யாருமே எதுவுமே தராட்டி கூட நம்ம வாழ்ந்துடலாம். எப்படின்னா ஆயில் இங்கே நமக்கு ஓரளவு இருக்குது. அதே மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே ஓரளவு செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கும். தேவை இருக்குது, வெளியில இருந்தால் நம்ம ஆயிலெல்லாம் இறக்குமதி பண்ணுறோம். இருந்தாலும் ரொம்ப மோசமாக போக மாட்டோம். அதாவது இப்போ ஒரு 100 ஸ்கூட்டர் வெளியே ஓடுதுன்னா ஒரு 5 ஸ்கூட்டராவது ஓடுற அளவுக்கு பெட்ரோல் இருக்கு. பாக்கி எல்லாரும் நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம். அப்படி ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் இருக்கு இந்த ஆயில் விஷயத்துல தவிர பாக்கி எல்லாத்துலயுமே. அப்புறம் லார்ஜஸ்ட் எக்கனாமி, இந்தியா வந்து லார்ஜஸ்ட் எக்கனாமிங்கிறது சொல்லியிருக்காப்புல. சரி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அடுத்து வருவோம். இன்னைக்கு எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான். சரியா? அடுத்தது வந்து இந்தியா வந்து 25% போட்டார்ல. புதுசா பாகிஸ்தான் மேல அவருக்கு பியார் வந்திருக்கு. பியார்னா ஹிந்தியில வந்து, தமிழ்ல நம்ம காதல் அன்பு அப்படி சொல்றோம்ல. 19% குறைச்சிருக்கிறாரு ட்ரம்ப். சரியா? அதாவது ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி கதையா இருக்கு. நமக்கு 25% ட்ரம்ப், இவருக்கு பாகிஸ்தான் 19% தான். சரியா? சரி, இந்த மாதிரி முக்கியமான நியூஸ். அப்புறம் நிஃப்டி வந்து இதுதான் டேஞ்சர், இந்த இடம் க்ளோஸ் ஆயிருக்க இடம் தான் டேஞ்சர். அது என்னன்னு நம்ம டெக்னிக்கல்ல பார்ப்போம். சரி, இப்போ குளோபல் மார்க்கெட் டவுனு, எஃப்ஐ டவுனு, நம்ம மார்க்கெட் ரேஞ்சு, டெக்னிக்கலாக ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம். இப்போ அதே மாதிரியே இன்றைக்கு வந்து மார்க்கெட் என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். சரி, ட்ரம்ப்புடைய அந்த டாரிஃப் காரணமாகவே இன்னைக்கு மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே இதாச்சு. அதையும் குளோபல் மார்க்கெட்டு பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு ஃப்ரைடே வறுத்து எடுத்தாச்சு. இன்னைக்கு இந்தியா வீக்ஸ் 3.25% அப்பாயி 11.98. அதே மாதிரி ஐஎன்ஆர் கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்கு. எல்லாமே டாரிஃப் காரணமாக தான். ட்ரம்புடைய 87.53. சரியா? இன்னைக்கு வந்து பேங்கிங் செக்டர், பார்மா செக்டர் எல்லாமே ட்ரம்புடைய இது. அது என்னன்னா, ட்ரம்ப் வந்து பார்மா செக்டருடைய சிஇஓ எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரக்குடைய பிரைசஸ் எல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறதாக இந்த ஹிந்துல வந்திருக்குது நியூஸு. சரியா? இது ஒரு பக்கம் உள்ள ஒரு மெயினான நியூஸு. அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து இது போயிடலாம். ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆச்சரியம். ஆப்ஷன் செயினில் டாட்டாஸ் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ரெசிஸ்டன்ஸ் சைடு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை.
சப்போர்ட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை, ரெசிஸ்டன்ஸ் சைடு இருக்குது. அதாவது 24,700ல் 1,06,703, 24,800ல் 1,33,750, 25,000த்தில் 1,47,000 இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மேல் சப்போர்ட் இருக்குது, சாரி திருப்பி பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. மேல் சைடு போகிறதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இல்லை. சப்போர்ட் சைடு வந்து வீக்காக இருக்குது, சப்போர்ட் சைடு வந்து வீக்காக இருக்குது. சப்போர்ட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை. ரெசிஸ்டன்ஸ் சைடு மேலே 24,700, 24,800, 25,000 ரெசிஸ்டன்ஸ் சைடு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரியா? அடுத்தது வந்து கிஃப்ட் நிஃப்டி டவுனில் ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 24,768, இன்றைய ஓப்பன் 24,734, 30 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. 10:15க்கு 24,784, 50 பாயிண்ட்ஸு மேலே ஏறிச்சு. அதுலேருந்து மணி கீழே படிப்படியாக குறைஞ்சி 3:30 மணிக்கு 24,535 முடிஞ்சுது. இன்றைக்கி ஓப்பன் 24,734, ஹை 24,784, லோ 24,535, க்ளோஸ் 24,565, 203 பாயிண்ட்ஸு நேரத்திலிருந்து டவுனு 0.82%, 250 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு டேஞ்சரான இடம். அதாவது இப்போ நம்ம வந்து இதில் தான் பார்ப்போம், நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸில் ஃபர்தராக பார்ப்போம் ஏன் டேஞ்சர் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். மண்டே என்ன ஆனால் எப்படி ஆகலாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரியா? சப்போர்ட் வந்து 24,500, அதுக்கு கீழே 24,200, ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து 24,800, 25,000 இருக்குது. அட்வான்ஸ் வந்து 632, டிக்ளைன் 2037, ரெட் கேண்டில் வந்து 39, க்ரீன் கேண்டில் 12. இன்றைக்கி டாப் கெய்னர் வந்து ட்ரெண்டு 3.25% அப்பு, ஏற்கனவே ரொம்ப இறங்கி போயிருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நம்ம எடுத்துக்கலாம். ஆசியன் பெயிண்ட் 1.5% அப்பு, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இந்த ரிசல்ட்டு காரணமாக 1.25% அப்பு, நெஸ்டலும் 1.25% அப்பு. எஃப்எம்சிஜி செக்டர் தான் இன்றைக்கி நல்லா ஏறி இருந்தது. அதே மாதிரி டாப் லூசர் சன் பார்மா, இந்த ட்ரம்புடைய டாரிஃப் விஷயமாக சன் பார்மா 4.5% டவுனு, டாக்டர் ரெட்டி 4% டவுனு, சிப்லா 3.5% டவுனு, அதானி என்டர்பிரைஸ் 2வது நாளாக தொடர்ந்து இதுவும் ட்ரம்ப் அந்த 6 கம்பெனிகளை ஈரான் இது பண்ணது, அது 3.25% டவுனு. வெயிட்டேஜ் வந்து 206 பாயிண்ட்ஸுக்கு இன்ஃபோசிஸ் -32, அந்த இதை பார்ப்போம். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். இந்த பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் பிரேக் அவுட் கொடுத்தது, அதுக்கப்புறமாக புல் பேக் நடந்தது, அப்புறம் ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிச்சு, அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. நம்ம திங்கக்கிழமை தெரிய வரும். கொடாக் பேங்கை தவிர பாக்கி எல்லாமே ரெட் கேண்டில். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. திங்கக்கிழமை மற்ற ஃபர்தராக நம்ம பார்ப்போம். எந்த நியூஸ் வேணாலும் மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். சரியா? வெயிட்டேஜை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ் -32, சன் பார்மா -19, ஏர்டெல் -18, ஐசிஐசிஐ -10, எல்என்டி -13, HDFC -10. சரியா? அப்புறம் செக்டர் வைஸ் எல்லா செக்டருமே 0.5%லேருந்து 1% வரை இறங்கி இருக்குது. சரியா? இது கோல்டை பொறுத்தவரை 3,298 ஒரு கன்சால்டேஷனில் போயிட்டே இருக்குது. இது வந்து ஒரு பேரலல் சேனல் நடந்துகிட்ருக்கு. அது 3,500 தான் லைஃப் டைம் ஹை. கோல்டு வந்து அதிலே போயிட்டே இருக்குது. 9,150 வந்து ரீட்டைலில் விற்கப்படுது. 123 ரூபா சில்வர் விற்கப்படுது. சில்வர் வந்து டாலரில் பார்க்கும்போது 36.504, 36 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே. இப்போ அங்கேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பிட்காயின் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் அந்த இதை பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்திருக்கு. அதாவது 1,14,711 ட்ரேட் ஆகுது. 1,23,236 தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. நம்ம முன்னாடியே பார்த்ததா. அடுத்த சப்போர்ட் வந்து பிட்காயினுக்கு 1,12,000. சரியா? அடுத்தது வந்து யூஎஸ் ஆயில் வந்து 1% டவுன் ஆகி 68.63, அதாவது
ட்ரம்ப் தாரிஃப் பேர்னால 1% டவுனாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸு 1% டவுனு, S&P 500 0.5% டவுனு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு. யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து 0.5% டவுனு, இட்டாலி 2.25% டவுனு. நம்ம மார்க்கெட்டே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எல்லா மார்க்கெட்டுமே நிறைய இறங்கியிருக்கு. ஜெர்மனி 1.25% டவுனு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 0.5% டவுனு, ஹாங்காங் ஹேங்செங் 1.5% டவுனு, தைவான் 0.5% டவுனு, கொரியா கோஸ்பி 4% டவுனு, எஸ்சிடி கம்பெனிஸ் 2.5% டவுனு, ஜாகர்தா இந்தோனேஷியா 3/4% அப்பு, சைனா சங்கி 0.5% டவுனு. இப்படி எல்லாமே பெரிய லெவலில் இறங்கி இருக்குது. சரியா? டேட்டாவை பொறுத்தவரை இந்தியா S&P குளோபல் மேனுஃபேக்சர் பிஎம்ஐ வர மாதிரி இருக்குது. யூரோப்புடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வர வேண்டியிருக்கு. இந்தியாவுடைய பேங்க் லோன் க்ரோத்து, டெபாசிட் க்ரோத்து, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் யூஎஸ் ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ் வர வேண்டியிருக்கு. நான் ஃபார்ம் பேரோல்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸஸ் எல்லாம் வர வேண்டியிருக்கு. அப்புறம் FIDI டேட்டாவை நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் 47,666 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. நேற்று கூட 5,588 கோடிக்கு விற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 850 கோடி. எஃப்ஐஸ் வந்து நமக்கு பை சைடு இல்லை, மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணலைங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியதான். வேறு எஃப்ஐ பற்றி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? அப்புறம் மணிக்கண்ட்ரோலில் வந்து சில நியூஸ் பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து 7.5% ஜாஸ்தியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதாக 1.96 lakh crore இன் ஜூலை சொல்கிறாங்க. அப்புறம் அதானி ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் நடக்குது. அப்புறம் 12% அப்பு இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் Q1 ரிசல்ட்னால. அதே மாதிரி HR மோட்டார் 4% அப்பாக இருக்குது Q1 ரிசல்ட்னால. சரியா? அப்புறம் இந்தியன் ரிஃபைனரி கம்பெனிஸ் வந்து ரஷ்யா ஆயிலை பை ஸ்டார்ட் பண்ணுறதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. அப்புறம் 26 பேர் ரஷ்யா கில் பண்ணாங்க ட்ரோன் வச்சுட்டு இதில் உக்ரைனில். அதுக்கு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு ரீஜியம் சேஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அது இண்டிபெண்டன்ட்ல அந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் நியூசிலாந்தில் வந்து FBI வந்து புது ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து சைனாவுடைய க்ரோயிங் எக்ஸ்பென்ஷன் இன் பசிபிக் ரீஜியன் அப்படிங்கிறாங்க. இது வந்து ட்ரிபியூனில் அந்த நியூஸ் வந்திருக்கு. சரியா? இது சைனா வந்து சீக்ரெட்டாக ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுறதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அப்புறம் அல்ஜசீராவில் எய்டுக்கு நிற்கிறவங்க சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பசினால் நிறைய பேர் காசாவில் இறந்ததாகவும் நியூஸ் வந்திருக்குது. இப்படி பல குழப்பங்களில் இது போயிட்டுருக்கு. நம்ம டெக்னிக்கலாக லாஸ்ட்டாக பார்த்து முடிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி எனக்கு ஆதரவுக்கு எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். டெக்னிக்கலாக மார்க்கெட்டை பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு இது வந்து பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். நிஃப்டி வந்து ஒரு டேஞ்சரான இடத்துல இருக்குது. டேஞ்சர் மீன்ஸ் இந்த இடத்துக்கு கீழே நிஃப்டி சார்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் இருங்க. எஸ், நிஃப்டி சார்ட் மாற்றிட்டேன். இந்த இடத்துக்கு கீழே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மண்டே வந்து கேப் டவுன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். கேப் டவுன் ஆனால் மார்க்கெட் அந்த ரேஞ்ச் ஏரியா விட்டு வெளியே வந்துட்டு கீழே ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆகிடும். இதுதான் டேஞ்சரான ஒரு இடம். அப்படி இல்லாட்டி இதுக்கு முன்னாடி கூட ஒரு 12th ஜூன் அன்னைக்கு நடந்திருக்கு பாருங்க. கேப் டவுன் ஆயிருக்கு இந்த இடம் பாருங்க. ஆயிட்டு அப்படியே மேலே ஃபர்தராக ரொம்ப வேகமாக மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் மேலே அந்த ரேஞ்சுக்குள்ளே போய் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. எல்லாமே நியூஸ் அண்ட் எஃப்ஐஸ் அண்டு ட்ரம்ப்புடைய டாரிஃப் விஷயம் எல்லாமே கட்டுப்படுத்தும். டிஎஸ் எப்போவுமே நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுங்க, அது மாற்று இது இல்லை. இருந்த போதிலும் மற்ற இதுகளும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சரியா? மறுபடியும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு ஆதரவளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ வந்து இடையில வந்து சில வார்த்தைகள் எல்லாம் வாய்ஸ் போயிடுச்சு, அதனால வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கீங்க. இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.